என்னை வரவேற்ற உனக்கு ஒரு வாழ்த்து எப்படி என்றால் சொல்லுங்க வாழ்த்துக்களை. ஏ வாழ்த்து மும்மூர்த்தியின் வாழ்த்தும்மா. அருவி என்பது சான்றோர் கருத்து. மணலாக இருக்கக்கூடிய இடத்தை தோண்டி எடுத்தோம்னா ஊற்றுப்பெருக்கினை காணலாம். மாந்தர்களாக இருக்கக்கூடியவர் கல்வி பயின்று விட்டால் நல்லதோர் அருவி சிகரத்தை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அறிவின் பொக்கிஷமாக உன்னை நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் காரணத்தினால் உன்னிடம் சிலவற்றை கேட்க நினைக்கிறேன். கேட்கலாமா அம்மையே? அம்மையிலே இனிய உளவாக இன்னாத கூறல் கரையிருப்ப காய்க்க வல்லது. இனிமையான சொற்கள் ஏகப்பட்டது உலகத்தில் இருக்கும் பொழுது ஏன் காதுக்கே கேட்க முடியாத காய் போன்ற சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல அருமையான வாழ்த்து. இப்படி ஒரு வாழ்த்து கொடுத்த நாள் தான் உலகத்துல பார்க்கவே இல்லை. ரொம்ப அருமையான பாடல், அருமையான பேச்சு. தாங்கள் கேட்க வேண்டும் தகுந்தவாறு கேள்வி கேட்டதுல இருந்தால் பதில் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மனமது செம்மையானால் மனிதன் தவிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மனமது செம்மையானால் மனமும் செம்மையாமே அப்படி என்று சொல்லியிருக்காங்கல்ல. மந்திரமாவது நீர், வானவன் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துருமை வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீருக்கு பெருமை சொன்னார்கள் இல்லையா? ஆளிலே பூவும் காயும் அலிதரும் பழமும் உண்டேல் சாலவ பட்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திருப்போர் கோடா கோடி, ஆளிலே ஆதி போனால் அங்கு வந்திருப்போர் உண்டு இருக்கல்ல. மூவீரு முகங்கள் போற்றி, முகமொழியில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈரர் தோழர் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலதடி போற்றி, அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி, திரு கை வேல் போற்றி போற்றி எம்பெருமான் முருகனை வணங்கலாம் அல்லவா? ஒரு திங்களாரும் காணவன் 3 நாளும் விரிதலை புற்றில் நாகம் என்று உண்ணும் இறை இதன்று விரியனால் வேடன் கையில் வெல்குதை நரவே நம்பிக்கை அரியதால் பட்டபாடு நாளையே பருவார் மாது அப்படி என்று சொல்லியிருக்காங்க. சங்கவன் தாமரைக்கு தந்திதாய் இரவித நீர் அங்கதை கொய்து விட்டால் அந்நீர் அழுக செய்து கொள்ளும். துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான். தங்களின் நிலை கட்டு போனால் இப்படிதான் தயங்குவீரோ? குமுதமிட்ட குளவரை கூத்தரின் திமிதமிட்டு திரையும் திரைகளை துமிதனூர் மான்மகர் துள்ளினர். அமிழ்தம் இன்னும் எழும் ஆசையால் அப்படி என்று கம்பநாடன் கண்டானே. கடல் காடு படலத்தில் அமிழ்தி நீ தமிழை அப்பேற்பட்ட தமிழை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளலாமா? செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்பத்தை வந்து பாயுது காதி நிலை, தந்தை நாடு என்ற பேச்சு நிலை, புது சக்தி பிளக்குது மூச்சு நிலை என்று தமிழுக்கு பெருமை கொடுத்தாரே முண்டாசு கட்டிய கவிஞர். மன்னவனும் நீயோ வளநாடும் உணதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன். என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு அப்படி என்றானே. கொம்பை போல வம்பு வந்தாலும் தாங்கக்கூடிய தெம்பு உண்டுமா? தண்டாமரை உடன் வெல்லும் தந்தை நுகரா மண்டுக மண்டோ காணத்தடையில் வந்து கமழம் அது உண்ணும். பண்டே பழகிருந்தாலும் அறிவுள்ள தம்மில் கலப்பாரை கற்றார் என்று தாமரைக்கும் மண்டுகத்துக்கும் சிறப்பு செய்தார்களே. மற்கண்ட தின்புயத்தான் மாநகர் விட்டிங்கு வந்தேன். சொற்கண்ட பாவின் சுவையறிவால் இங்கில்லே நிற்கண்ட மேனி வேலிதரும் வாழ்ந்தலால் நிற்கண்ட
மேனி வேலி தரும் கூலி நெற்கொண்டு போமளவும் நெல்லாய் நெடும் சுவரே அப்படி என்ற குட்டி சுவரை நிலைநாட்டியதை போல நாம் கற்ற கலையை காட்டலாமா? கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றாத தொழுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்கள் கையில் வாங்கி உண்பதே கொடுமையான விஷயம். அப்படித்தான் இருக்க வேண்டும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு பரபன போது முக்கட்பர மட்கட்சுதையில் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரரும் அடிவேன 10 தலை ரத்தக்கணைதோடு மற்றக்கரு மற்றை பொறுதோர் பட்டப்பகல் வட்டத்திரிகிற இழுவராக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகுவர் பட்சத்துடன் ரச்சித்தருளுவதொரு நாளே சித்தித்திய யொத்த பரிவுரம் நிறுத்தற்பத வைத்து பயிர விதிக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி வெட்ட பயிரவ தொக்கு தொகு 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 சித்திரப்பவு ரிக்கு திரிகடகம் என போது கொத்துப்பறை கொட்டக்கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புது முக்கு புகுவென முதுகுகை கொட்புற்றன நட்பற்றனவரி வெட்டிப்பிளி இட்டுக்குளகிரி கொத்துப்பட ஒத்துப்பரவள பெருமானே அப்படி என்று புகழாரம் பாடினானே அதுபோல புகழாரம் பாடலாமா? அருமையான விஷயம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தாய் என்று கேட்டாலே காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே நானாமல் பேச்சு பேச்சு என்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சு என்னுமாம் கிளி அப்படி என்று பண்ணார். பிறத்தல் அறிது அதனின் மரிது கூன் குருட்டு செவிட்டு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அதனின் மரிது ஞானமும் கல்வி நயன்றல் அறிது ஞானமும் கல்வி நயன்றல் காயினும் தானம் தவம் செய்தல் அறிது தானம் தவம் செய்தல் காயினும் மாணவர் வழிதேடி செல்வியில் என்று சொன்னார்களே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்த கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடைப்பழக்கம் நட்பும் தையையும் பிறவி குணம் தானே அதுபோல பாடலாமா? தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்றி அடிச்ச புகழோடு பிறக்கமா இல்லைன்னா பிறப்பதற்கே ஒரு பெருமை இல்லை என்று சொன்னாரே வள்ளுவர் பெருந்தகை. அப்படி என்பதற்காக பண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டு வெளிகாதே மாதே 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 நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி எங்கள் நாடு மலை நாடு பாடல் சுவாமி கந்தமலர் இந்து முகச்சீரோ கந்தமலர் இந்து முகச்சீரோ கந்தமலர் இந்து முகச்சீரோ சீரோ சீர கந்தமலர் இந்து முகமாதே உன் தந்தை தாய் தங்களுக்கு என்ன பேரோ தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தந்தையின் பெயர் நம்பி என்பார் சுவாமி தாயின் பெயர் மோகினியாள் சுவாமி சுவாமி சுவாமி. உங்களது நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு ஆமா. கிராமம் உங்களுடைய நாடு சிற்றூர் கிராமம். சிற்றூர் கிராமம். என்ன விதைச்சிருக்கீங்க? என்ன காவல்? தினை விதைச்சிருக்கேன் காவலுக்கு வந்திருக்கேன். காவல் கையில வச்சிருப்பது கவன் வச்சிருக்கேன். பிடித்திருப்பது கவன் தான். கவன். ஆமா. சேர நாடு சேர்நாடு வேலை உடைத்து சோறு சோறு உடைத்து. சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து உங்களுடைய நாடு தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று பெருமை கொண்டது. சான்றோர் உடைத்து எதனால சொல்றீங்க? அறிவாளிகளும் ஆன்றோர்களும் சான்றோரும் பிளக்கப்பட்ட நாடு என் நாடு. அப்படியா? ஆமா. சான்றோர்கள் உடைத்து அறிவாளிகள் மற்ற நாட்டுகள் எல்லாம் அறிவாளி இல்லையாமா? இருக்காங்க. எப்படி? எல்லா நாட்டிலும் இருக்கிறதுக்கு பெருமை இருக்கு. என் நாட்டில் இருந்ததுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. எப்படி எப்படி என்றால் பாருங்க, இப்ப பாண்டிய நாடு முத்துடைத்து. இந்த பாண்டிய நாட்டுல நக்கீர பெருந்தகைன்னு ஒரு தமிழுக்கு தொண்டாற்றிய புலவரே இருந்தார். அந்த நக்கீர பெருந்தகை பாருங்க முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக வைத்து திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை ஏற்றினார். முருகன் என்ன சமயத்தை சார்ந்தவன் தெரியுமா? ஆமா. கௌமார சமயத்தை சார்ந்தவர். அப்போ ஒரு சமயத்தை தழுவி எழுதிய நூல் அது. இப்ப கம்பர் பாருங்க தேர்தல் சோழவள நாட்டில் பிறந்தார். அந்த சோழவள நாட்டில் பிறந்த கம்பரே பாருங்க ராம அவதார
சமயத்தை தழுவி அந்த எழுதப்பட்ட நூலாகப்பட்டது. இப்ப சேரநாட்டுல இளங்கோவடிகள் இருந்தார். அந்த இளங்கோவடிகள் பாருங்க இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அது என்ன மதத்தை சார்ந்தது? சமண சமயத்தை சார்ந்தது. இப்ப சமயங்கள் எல்லாம் சார்ந்து எழுதப்பட்ட நூலாகப்பட்டது ஒன்றாக இருக்கும் பொழுது சமய சார்பற்ற நூலாக ஒருத்தர் எழுதினார். அவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர் பிறந்தகை திருக்குறளை எழுதினார். அந்த திருக்குறளை இயற்றியது சமயங்கள் சார்பற்ற நூல். அப்படி இயற்றியவர் பிறந்த நாடு என் நாடு, தொண்டை நாடு. இது மிகப்பெரிய சிறப்பல்லவா? எல்லா நாட்டுல சிறப்பு. உங்களோட நாட்டுக்கு திருவள்ளுவராகப்பட்டவர் அங்க திருவள்ளுவர் சேர்ந்தவர் எழுதினார். பிறந்தவர்கள் 7 பேர் இருக்காங்க. அவங்களும் பிறந்தது அந்நாடுதான். கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்கள் சொல்வார்கள். அப்படி 7 பேர் பிறந்த வள்ளல்கள் பிறந்தது என் நாடுதான். அப்படியா இருந்தாலும் எத்தனையோ வள்ளல்கள் பிறந்த நாடா இருந்தாலுமே மதுரையில தானே திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணாங்க. வள்ளுவர் எழுதிய திருக்குறளை அரங்கேற்றம் செய்தது என்று மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் இருக்கலாம். அவர் பிறந்தது என் நாடு தானே, தொண்டை நாடு தானே. தொண்டை நாடு. ஆமா. அதனாலதான் பெருமை கொண்டது தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டுக்கு இன்னொரு சிறப்பு பாருங்க. கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு என் நாடு, தொண்டை நாடு. அதை காட்டிலும் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பிறந்தகை இயற்றிய நூலில் 63 நாயன்மார்களில் 42 பேர் பிறந்த நாடு என் நாடு. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 மறந்து போகுமே, ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி கூதவா, தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா வெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழிகள்லா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயன் இல்லை 7 இருந்து பயன் இல்லாமல் போகும். மூப்பிலா குமரி வாழ்க்கை. ஆமா. முனையில் அரசன் வீரம், காப்பிலா விளைந்த பூமி, கரையில் இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம், குறியிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாம் என்று. அப்ப சொல்லணும்னு நான் சொல்லல, நீங்க சொன்னா நான் சொல்றேன்ல, பேசுங்க. இப்படி எல்லாம் கரெக்டா சொல்லி இருந்தாலும் கூட இல்ல பரவாயில்ல, ரொம்ப முதல் மேடையாக இருந்தாலும் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு. நான் அது கைதட்டுங்க. ரொம்ப அருமையாக பேசுகிறாரு. நாங்கள்லாம் பல மேடைகளை பார்த்துருந்தா கூட திணறுவோம், ஏதாவது ஒரு இடத்துல மறந்து போகும். ஆனால் அப்படி இல்லை, எந்த ஒரு தடுமாற்றமே இல்லாமல் இத்தனை கவிகள் திருப்புகழ் அழகாக பாடினார். அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம். ரொம்ப அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப அதிகமான நாடகங்கள் நம்ம ஊர் மண்ணிலிருந்து அதிகமான நாடகங்கள் அடுத்த வருஷம் நிறைய ஆடுவீங்கண்ணே. யுகங்கள் எத்தனைமா? 4ண்ணே. யுகங்கள் என்னன்னா கிரைதா, திரைதா, துபாவர, கலியுகம் என்ற 4 யுகங்கள். ஆமா, 4 யுகம். யுகத்துக்கு கிருத யுகம் எத்தனை வருடம்? கிரேதா யுகம் பாருங்க 12,96,000. 17,26,000. பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. துவாபாரங்கள் எத்தனை வருஷம்? 8,64,000. கலியுகம் 4,32,000. ஆக மொத்தம் 43,20,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு சதுர்யுகம். சதுர்யுகம். சரி, இப்ப கலியுகம் நடந்து கொண்டிருக்கிற வருஷம் எத்தனை ஆண்டுகளை கடந்தது? 5,000 வருடங்களுக்கு மேலா கடந்து சென்றது. இப்ப கிரைராவத்தில் நடந்த புராணம் என்ன தெரியுமா? எதுங்க? அதான் ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திரன். அதே போல இரண்ய கசிப்பு, இரண்யா கச்சன் என்று சொல்லக்கூடிய என்ன நடந்தது? ராமாயணம். ராமாயணம். துபாபார யுகத்தில் நடந்தது மகாபாரதம். மகாபாரதம். கலியுகத்துல கந்த புராணம். யார் எழுதுனா? கச்சேப்ப சிவாச்சாரியார். எங்க அரங்கேற்றம் பண்ணாரு? அரங்கேற்றம் பண்ணுறது கந்தகோட்டத்துல. கந்தகோட்டம். அப்படி முருகன் அடியெடுத்து கொடுக்க கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதி அந்த பொருளுக்கு முருகனே வந்து வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய நூலில் உள்ளது என்று பொருளாகப்பட்டது நிரூபித்து காமித்து சென்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். வேற எதுவும் கேட்கணுமான்ட்டு சொல்லுங்க. இல்ல வேற எதுவும் கேட்கணுமா? இல்ல. இல்லையா? சரி, ராமாயணத்தை பத்தி என்ன சோ பாடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சோ? ஆலோலம் சோ என்று பறவை விரட்டுறீங்க. பறவை எதனால விரட்டுறீங்க? திணையில கொய்ய வரும், அதனால விரட்டுறேன். திணைய கொய்யறதுனால உங்களுக்கு திணைய சாப்பிடுறதுனால அதையும் விரட்டணும் என்ன இருக்கு? திணையில சாப்பிடுறத விரட்டாம அப்புறம் சாப்பிட்டு போட்டு விட்டுட்டா இருப்பாங்க. இல்ல, விரட்டுறது எதனால விரட்டுறீங்க? வாயில்லா ஜீவனை விரட்டுறது பாவம் இல்லையா? பாவம் தான். நாங்க அந்த திணையை வச்சுதானே உணவா உட்கொள்ளணும். அதுக்கு சாப்பிட்டு போச்சுன்னா அப்ப எங்க உணவுக்கு என்ன வருது? உங்க அப்பா விட்டு சொத்தா, எங்க அப்பா விட்டு சொத்தாது. பறவைகள் வந்து அதுல சாப்பிட்டதுனால தானே மரம் செடி கொடிகள்லாம் மீண்டும் உற்பத்தி ஆகும். பறவைகள் இருந்தால் மட்டுமே நமக்கெல்லாம் இயற்கையான காற்று கிடைக்கும், மரங்களும் செடிகளும் உருவாகும். நீங்க சொல்ல நியாயம்தான். ஆனா இருந்தாலும் இந்த திணைகளில் எம்பெருமான் முருகனுக்கு படைக்கக்கூடிய திணை பொருள், அந்த திணைகளை எல்லாம் எச்சில் பண்ணால் பரவாயில்ல, எச்சம் பண்ணிடக்கூடாது. எச்சம்னா என்ன தெரியுமா? கழிவு பொருள். அது பண்ணக்கூடாது என்று கவனில் தேனும் திணைமாவை வைத்து இதை உண்டு செல்லுங்கள், அத்திணைகள் எம்பெருமான் முருகனுக்கு படைக்கக்கூடியது என்று சுத்தமாக படைப்பதற்காக விளையாட்டுக்கிட்டு. அப்படியா? ஆமா. அப்படி என்றா இப்ப எல்லாத்தையுமே பதில் கூறிய உனக்கு எனக்கு இருங்க அப்படின்னா நீங்க ஒரு வேலையை சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் கேட்கறேன், உங்களுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப நான் கேட்கல, நான் கேட்கல
கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க. ராமாயணத்தை பத்தி ரொம்ப அழகா பேசுனீங்களே, ராமாயணத்தை முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதியதாரு? ராமாயணத்துல சமஸ்கிருதம் எழுதின வால்மீகி. யார் சொல்ல? நாரதர் சொல்ல. வால்மீகி என்று சொல்லக்கூடியவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? வால்மீகி முனிவருக்கா? ஆமா. வால்மீகி முனிவருக்கு கூப்பிட்டு முனிவரா? வால்மீகி முனிவர் தான். முனிவர் தானா? ஆமா. ஆரம்பத்துல இருந்து முனிவர். ஆரம்பத்துல முனிவர் கிடையாது, ஒரு ரட்சகன்ற ஒரு கொள்ளைக்காரன். அப்படி சொல்லுங்க. வழிப்பறி கொள்ளை. வழிப்பறி கொள்ளைக்காரன். ஆமா. அவன் வந்து வழிப்பறி கொள்ளைகளை வந்து தினமும் வந்து வழிப்பறி கொள்ளையை அடிச்சுட்டு வர்றான். கொள்ளையை அடிச்சுட்டு போகும்போது அவன் வந்து நாரதர் நான் பாட்டு மறிச்சு கேட்கிறேன் அவனை, இதனுடைய இது வந்து நீ வந்து கொள்ளை அடிச்சு சம்பாதிக்கிற, இதுல வந்து உன்னுடைய குடும்பத்துல உள்ள ஆளுங்க வந்து அதுக்கு பங்கு உண்டாக ஏத்துக்குருவாங்களான்னு கேட்கிறேன். ஏத்துக்குருவாங்களான்னு சொல்லி அந்த ரட்சகன் சொல்ல, நீ போய் கேட்டு வா என்னான்னு நான் கேட்டுக்கிட்டு அப்புறம் போறேன்னு சொல்ல, அவன் போய் அவன் மனைவி மக்கள் பிள்ளை குட்டியிட்டெல்லாம் கேட்குறான். நான் திருடிட்டு வந்து சொத்துக்களில் வந்து நீங்களும் பங்கு ஏற்றுக்குருவீங்க இல்லை, பாவம் ஏற்றுக்குருவீங்க இல்லை, அதை எப்படி நாங்கள் ஏற்றுட்டு வர முடியும்? நீங்க ஆண்மானன்றா வீட்டுக்கு உழைச்சு போடுறது உங்க கடமை. நீ களவாண்டு வந்தியோ கொள்ளை அடிப்பியோ கொலை பண்ணுவே தெரியும், அந்த பாவத்தை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா, சொன்னதுனால அப்ப உடனே நீ வந்து மரா 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 என்று சொல்லி ராமா ராமா என்று சொல்லி வருதில்லையே வாயிலேன்னு சொல்லும்போது மரா மராண்டா ராம ராம ராமான்னு இன்னொரு பேர் இருக்கு. மரா தானே, மரா மரா என்று சொன்னா ராம ராம ராமான்னு மரா மரத்தை சொல்லல, ராமா ராமான்றதுக்காக மராம ராம ராம ராமாண்டா ராம ராம ராமண்டா அவனுடைய இது வந்துருச்சு. மரம்னா அதுக்கு பனை மரம்னு ஒண்ணு பேர் இருக்கு. ஆமா, அதனாலதான் அது வந்து ராமன் வந்து துளைச்சது மராமரத்தை 7 மராமரத்தையும் துளைச்சாரு. 7 மராமரமும் என்ன நேரேவா இருந்துச்சு, அங்கங்க தானே இருக்கும், அதை எப்படி ஒரே பணத்துல அடிச்சாரு? கீழே இருந்தது ஒரு நாக பாம்பு, பாம்பாகப்பட்டது வாளை தலையில் இங்கே அமுத்தி கொண்ட பொழுது நேரா வந்து விட்டது. 7 மராமரங்களையும் ஒரே பானத்தில் துளைத்தார் ராமபிரான். கந்தர்வன்ற ஒருத்தன் வந்து மலை பாம்பாக மாறிட்டான். மலை பாம்பாக இடிபாடுகள்ல சிக்கி அவன் மரம், அதுல இருந்து மரம் முளைச்சது. அதுல இருந்து அந்த மரத்துல மிதிக்கும் போது மரம் நேரையானது. அதுல இருந்து அப்படியே வாலி வந்து 7 மரங்களையும் துளைத்தார். அதனால்தான் லட்சுமணன் கூட சொல்வார், 7 மரங்களையும் துளைத்த திறமை யாருக்கு உண்டு? என் அண்ணன் ராமனுக்கு உண்டு. ராமன் மீது அவ்வளவு சுலபமாக யாரும் பானம் ஏவ முடியாது என்று நம்பிக்கையோடு லட்சுமணன் இருந்தார். இப்ப கைவண்ணம் கண்டேன் அங்கே, கால்வண்ணம் கண்டேன் இங்கேன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா. இந்த கைவண்ணம்னா யாருன்னா சுபாவை 7 கடலுக்கு அப்பால் அந்த பானத்தை தொடுத்து தூக்கி எறிந்தாதான் ராமபிரான். இந்த கால்வண்ணம் கண்டேன் அங்கேன்னு சொல்லுவாங்கல்ல, கால்வண்ணம் யாருக்கு கண்டாங்க? கால்வண்ணம் வந்து அங்க கண்டேன் போது அகலியாகப்பட்டவர் கல்லாக போனா. ஏன் கல்லா போனா? அகலியர் வந்து கௌதம முனிவருடைய சாபம். கௌதம முனிவர் யாரு? கௌதம முனிவர் வந்து அகலியோட புருஷனை சாபம் கொடுக்கலாமா? சாபம் கொடுத்தவர் என்னண்டா? ஏன் கொடுத்தாரு? ஏன் சாபம் கொடுத்தாரு? சாபம் எதனால கொடுத்தாருண்டா, அகலிகை வந்து பார்க்கடல்ல இருந்து தோண்டினவங்க. பார்க்கடல்ல இருந்து தோண்டும் போது வந்து அதை இந்திரன் எல்லா பேரும் வந்து ஆசைப்பட்டான். கௌதமர் முதற்கொண்டு எல்லாரும் ஆசைப்படும் பொழுது பிரம்மன் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு. எல்லா பேரும் அகலியை வந்து திருமணம் பண்ணிக்கிற முடியாது, அதனால ஒரு போட்டி வைக்கிறேன் உங்களை, முன்னும் பின்னும் தலை உள்ள 4 கால் உள்ள ஜீவனை யாரு பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அகலியை கட்டி கொடுத்துறேன், திருமணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு சபதம். அப்போ வந்து தேவேந்திரன் வந்து எங்கேயுமே தேடி தர்றேன், கண்டுபிடிக்க முடியல. நான் தான் போய் கௌதமர்கிட்ட சொல்றேன். யார் போய்? நாரதர். நீங்க போய்? ஆமா, உங்க வேலையை அங்கேதான் காட்டியிருக்கீங்க. இல்ல, நாரதர் போய் சொன்னாரு, முன்னும் பின்னும் உருவத்தை நீங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து மாட்டு வந்து கண்டு ஈனும் போகுது, அந்த கன்றுனுடைய மாடுக்கு ஒரு தலைப்பக்கம் தலையும் இன்னொரு தலை வந்து பின்வழியா கண்டுபிடி தலை இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல வட்டியுமே பிரம்மன் வந்து அகலிகைக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு கௌதமருக்கு. சரி, திருமணம் முடிச்சு வைக்க வேண்டிய இவனுக்கு ஏற்கனவே தேவேந்திரனுக்கு மேல அவ மேல ஆசைப்பட்டதுனால திருமணம் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கௌதமர் என்ன சேவலா கூவி விடிஞ்சிருச்சாக்கும், பொழுது விடிஞ்சிருச்சாக்கும். சேவலா யார் கூவினா? சேவலா கூசுன்னு இந்திரன் கூவினார். ஆமா, இந்திரன் சேவலா கூவட்டியே கௌதமர் வந்து பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து குளத்துக்கு போறாரு. குளத்துக்கு குளிக்க நீராடி விட்டு வர போகும்போது அங்க வந்து எந்த ஒரு நிசப்தமும் இல்லாம இருக்கு, சத்தங்கள் இல்லாம இருக்குது, நிசப்தமா இருக்கு. ஆமா, அமைதியா இருக்க வட்டியுமே இன்னும் பொழுது வந்து ஆகல, இன்னும் விடிய கிடையாது, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படி என்று வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது வந்து அப்ப இந்திரன் வந்து கௌதமர் வந்ததை கேட்டு பூனை உருக்கொண்டு தப்பிச்சு ஓட பார்க்க. பூனை உருவம் கொண்டு இந்திரன் ஓட வெட்டிய. இந்திரன் வந்தார்ல, இந்திரனா வந்தாரா வேற எப்படி வந்தார்? இந்திரன் வந்து கௌதமனுடைய வடிவுல தான் வந்தாரு. கௌதமர் வடிவுல
ஆமா. வந்தாரு அகலிகையோட. ஆமா, அகலிகையோட வந்து நம்ம கௌதம அகலிகை நினைச்சிட்டாங்க நம்ம வீட்டுக்காரரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் புருஷனா போனவர் வந்துட்டாரு நினைச்சாங்க. அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் வந்து நீ வந்து இந்திரன் வந்து தப்பிச்சு போக பார்க்கிறேன், இந்திரா உன்னுடைய சுயரூபத்தை அடைந்து கொள் அப்படி என்று கௌதமர் சொல்றாரு. சொல்ல வட்டி இனி எந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டு வந்தையோ அதே மாதிரி உன் உடம்பெல்லாம் யோனி கண்களாக போகட்டும் அப்படி என்று கௌதமர் வந்து இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. நீ வந்து தன்னுடைய புருஷன் தொடுறதுக்கும் அடுத்தவன் தொடுறவனுக்கும் ஒரு தொடு உணர்ச்சி கூட இல்லாம இருந்த காரணத்தினால நீ கல்லாக போவ அப்படி என்று சாபம் கொடுத்துட்டாரு. சரியா? ஆமா, கதை சரிதான். ஆமா. இப்ப இந்திரன் போல வரல, இந்திரன் இல்ல கௌதமர் மாதிரி வந்தாரு. கௌதமன் மாதிரி தானே வந்தாரு. இதுக்கு தான் மறுபடியும் கேட்டேன். கௌதமன் மாதிரி தாம் கணவன் மாதிரி வந்த அந்த பெண்ணுக்கு இந்திரன் மாதிரி வந்திருந்தா அந்த பெண்ணு வேணான்னு சொல்லியிருப்பா, நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பா. புருஷ மாதிரி வந்தவருக்கு ஏன் சாபத்தை கொடுக்கணும்? சாபத்தை கொடுத்தது இல்ல, புருஷன் மாதிரி வந்தாலும் வந்து வந்து அனசுயா தேவியார் என்ன பண்ணாங்க, மும்மூர்த்திகளையும் வந்து மும்மூர்த்திகளுமே வந்து மும்மூர்த்திகளும் முனிவர் வேடமிட்டு அந்த நாளாக தனியாக வெவ்வேறு வேடத்தோட தான் வந்தாங்க. வேடத்தோட வந்தா கேட்ட கேள்வி எப்படி ஆடை இல்லாம இங்க வந்து நீங்க சமையல் பரிமாறல எங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஆடை இல்லாமல் கேட்பவர் சாதாரணமார்கள் இல்ல அப்படி என்பதற்காக தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு அங்கங்களை மறைத்து கொண்டு அங்கே பரிமாறினார். பரிமாக சொன்னேன். அந்த நேரம் என்ன செய்வாங்க, மும்மூர்த்திகளையும் காற்றாக வீச சொன்னாங்க. காற்றாக வாயு பகவானை ஏற்றி விடும் போது அந்த கேசம் வந்து மறைஞ்சிச்சு. மறையும் போது வந்து இது வந்து வந்து மூர்த்திகள் கிடையாது, மும்மூர்த்திகளையும் ஏதோ சூழ்ச்சியா வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டில் உள்ள நீரை எடுத்து மந்திரத்தை சொல்லி 3 பேரை குழந்தையா மாத்தினான். அந்த 3 பேர்ல வரல தத்தாத்திரியர் என்று சொல்லக்கூடிய ஆலய முருகாக்காரன். ஆமா, 3 தத்தாத்திர தேவன். அப்ப அந்த பெண்ணு வந்து தன்னுடைய வந்து கணவன் இல்ல வேற ஆளுதான் வந்திருக்காதுன்னு சொல்லி கணவன் அங்க வரவே இல்ல. மறுபடியும் கேளுங்க, அனுஷியா தேவி முன்னாடி 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வெவ்வேறு உருவமா வந்தாங்க. அப்ப வந்தது யாரோன்னு அவ தெரிஞ்சுவிட்டா. இங்கே அகலிகை முன்னாடி வந்தது இந்திரன் போல வந்திருந்தா அவ வேணான்னு இருப்பா. அவ வந்தது கௌதமர் போல. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கங்க சுவாமி. கௌதம மகரிஷி யாரு? கௌதம மகரிஷி தான் வந்து முனிவர் தான். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து அண்ணன். உங்களுக்கு அண்ணன் தானே? ஆமா. முனிவர் தானே? ஆமா. காலம் உணர்ந்தவர்கள் தானே முனிவர்கள். ஆமா. காலம் தெரியும்ல. சரி, சேவை கூவிச்சு பொழுது புணர்ந்துச்சு முனிவருக்கு தெரியாதா? பொழுது உணர்ந்துச்சுன்னு தெரியும். அவ தாம் புருஷ மாதிரி உருவத்தில் வந்து அவளுக்கு சாபம் கொடுத்தீங்களே, முனிவருக்கு முக்கால உணர்ந்தவர். முக்கால உணர்ந்த முனிவருக்கு சேவல் கூவும் நேரம் தெரியாதா? இல்ல ஏதோ சூழ்ச்சி நடக்க போகுதுன்னு எதிர்காலத்தை பத்தி கணிக்க தெரியாதா? அதே ஒரு பெண்ணு தானே வந்து அகலிகை வந்து எப்படி இது வந்து அனுசுயா எப்படி கண்டுபிடிச்சாங்க? எங்க அடுத்த பெண்ணை எங்க பேசுறீங்க? இல்ல அப்புறம் இது பெண்ணு தானே. இது முனிவர் உங்க அண்ணன். பிரம்மனுக்கு பிள்ளையா பிறந்த கௌதம மகரிஷி அவருக்கே தெரியல சேவை கூவுற நேரம் எதுவும் தெரியல, வந்த வரக்கூடிய விஷயம் தெரியல. அத்திரி மகரிஷி யாரு? முனிவர் தானே. சரி, அத்திரி மகரிஷியினுடைய மனைவி அனுசுயா தேவி யாரு? நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன், சொல்லுங்க. ஜமதகினி யாரு? சமதகினி முனிவர். முனிவர் தானே. ஆமா. ரேணுகா தேவி யாரு? ரேணுகா தேவி சமதகினி முனிவருடைய பொண்டாட்டி. முனிவரோட மனைவி தானே. ஆமா. வான வீதியில ஒரு கந்தர்வர் போனார்ல. போனவரை பார்த்தாங்கல்ல. பார்க்கக்கூடிய தன்மை ஆக என்ன ஒரு அழகு அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா தான் செய்த கற்பனால் செய்த குணமாகப்பட்டது அங்கே என்ன ஒரு அழகுன்னு சொல்லி மனசால நினைச்சிட்டா. என்ன ஒரு அழகா இருக்கு நினைச்சா. அழகுன்னு மனசுக்குள்ள நினைச்சு அடுத்த ஆடவன் மேல நினைச்சதுனாலதான் அவளுடைய மண்பானையில வந்து அடுத்த ஆடவன் மேல நினைச்சதுனாலதான் அந்த மண்ணில வந்து தண்ணி போக்க முடியல. அடுத்த ஆடவன் அவரை நினைத்ததுனால இங்க தண்ணி ஆகப்பட்ட குடமாகப்பட்டது கரைஞ்சிருச்சு. செய்ய முடியல. அடுத்த ஆம்பளை நினைச்சாதானே கரையணும். உள்ள புருஷ வந்திருக்கேன்னு சொன்னதுல என்ன தவறு? அதைத்தாம நான் சொல்றேன். அவ வந்து பத்தினியினுடைய கற்புத்தன்மை இழந்ததுனாலதான் அவ வந்து செய்ய முடியல மண்பானைய. அதே மாதிரி வந்து கௌதமர் வந்து வந்திருக்கிறது முனிவரா வந்திருக்கிறாரு, வந்து இந்திரன் வந்திருக்கான் அப்படி என்பதை வந்து அகலிகைக்கு தெரியல. வந்து விட்டு கொடுத்துட்டா. அப்படி கிடையாது. என்ன பிழைகள் செய்தாலும் ஆண்கள் மீது அந்த பிழை ஏற்படாது. எல்லாம் தெரிஞ்ச கௌதம மகரிஷிக்கு சேவல் கூவுற நேரம் தெரியாதா, குளிக்க போவாரா, வந்து சாவத்தை பொண்டாட்டி கொடுப்பாராம். ஆனா அவர் செய்த தவறு என்னன்னு தெரியல. அதே மாதிரி தானே அந்த முனிவருடைய மனைவியும் தானே. அவ எப்படி கண்டுபிடிச்சா? அவ போய் தவம் இருங்க. முனிவரோட மனைவி தவம் பண்ணிருக்காளா? தவம் பண்ணல. ஆனா கௌதம தவம் பண்ணிருக்காருல, யாகம் செஞ்சிருக்காரு. கௌதமர் யாகம் செஞ்சிருக்காருல, எல்லா விஷயம் கௌதமருக்கு தெரியும்ல. தெரிந்திருந்தும் பாருங்க அகலிகை
சரி, இந்த சாபத்தை கொடுத்தாருல, ஆமா. அந்த சாப விமோச்சனம் தான் எப்ப? விமோச்சனம் வந்து ராமன் வந்து பாதம் பட்ட சோர்லதான் அந்த கல்லுல இருந்து சாப விமோச்சனம் கிடைக்குது. இந்த விஷயத்தை பேசணும்னா நிறைய சர்ச்சைகள் உண்டாகும். ஆமா. அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன். ஆனா அதுக்கும் பதிலுக்கு அத்திரிமா மகரிஷி வச்சு பேசுனீங்க பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம். இல்ல, அவ ஒரு பெண்ணு முனிவருடைய மனைவி, அவ கண்டுபிடிச்சா, அதே மாதிரி வந்து இவளும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஏன்னா வசிஷ்டர் கூட பாருங்க எல்லா பெண்கள் இடத்துல சொன்னாரா, நான் மணல் முடிச்சு ஒன்று கொடுப்பேன், அதை எவள் ஒருவர் உணவாக சமைத்து கொடுக்கிறாரோ அவளைத்தான் திருமணம் செய்யணும் என்று சொன்னார். பல பெண்கள் இடத்துல அந்த மணல் முடிச்சு கொடுத்து யாராலும் வந்து சமைத்து கொடுக்க முடியவில்லை. அருந்ததியிடமிடம் வந்து கொடுக்கும் பொழுதுதான் மணலை கூட சோறா சமைச்சு போட்டார். அதனால்தான் அந்த வசிஷ்டர் வந்து திருமணம் செய்து கொண்டார் அருந்ததியை. அதான் பாருங்க, என்றும் ஜோதியாக அருந்ததி அம்மி மிதிச்சு என்று அருந்ததிக்கு சிறப்பு செய்தார்கள். அப்படி பெருமையும் உண்டு தானே. முனிவர் மனைவிகளுக்கு மிக சிறப்பு உண்டு. அதுலயும் பாருங்க, சப்த ரிஷிகள் 7 பேர் இருக்காங்க. அந்த சப்த ரிஷிகளின் மனைவிகளுக்குமே சிறப்பு. அந்த சப்த ரிஷிகளின் மனைவிகள் 6 பேருக்கு தான் யாரோட தாயா வந்தாங்க, கார்த்திகன் முருகனின் தாயாக கார்த்திகை பெண்காக வந்தவர் எல்லாம் சப்த ரிஷிகளின் 6 பேரோட மனைவிகள். ஒருத்தி மட்டும் அருந்ததி அங்கே இருக்கா. ஆமா. வாலியினுடைய இது, வாலி வந்து எல்லா இடத்துக்கும் கூட போயிருவான். ராவணனே புடிச்சிட்டு வந்து தொட்டில கட்டி ஆனவன். ஆனா வந்து சுக்ரீவன் போய் ஓடி ஒளிஞ்சான்ல, மறைஞ்சான்ல. ஆமா. அந்த இடத்துக்குள்ள ஏன் போக முடியல அவன்? ஆமா, ஏன் போக முடியல? ஆமா, அதான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒன்னு கொன்று பார்த்து கைதட்டி உசுப்பேத்தி விட்டேன்னா அதானே உனிய யூடியூப் எடுக்க விடுறது பெரிய விஷயம். கைதட்டி வரல இல்லை உசுப்பேத்தி விடுறது பாருங்க. சுக்ரீவன் போய் ஒளிந்தார், போக முடியல தானே. ஆமா, ஏன் போக முடியல? சாமி, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க வள்ளியா இருந்தா நாங்க விட்டுருவோமா? இன்னைக்கு வள்ளிய சக்கையை பெரட்டாம விடக்கூடாது. வள்ளியா இருந்தா அவன் நார்தல்டா, பக்கி பையில ஒழுங்கா பேசுறா, அப்படி சொல்லுங்க. எங்க ராமாயணத்துல வாலியோட சிறப்பு என்ன தெரியுமா? பிரம்மதேவனாகப்பட்டவன் ஒரு மாலையை குடிக்கிறார். அந்த மாலையோட சிறப்பு, எதிரியாக யார் வந்து நின்றாலும் சரி பாதி பலம் யாருக்கு வந்து சேருமா? வாலிக்கு வந்துடும். அதனால்தான் தன் உடன் இருந்த சுக்ரீவனு கூட அடித்து துரத்தும் பொழுது சுக்ரீவன் எதிர்த்து அடிக்க முடியல. அப்பேற்பட்ட பலமானவன், வீரமானவன் அந்த வாலியாகப்பட்டவர். வாலியாகப்பட்டவரே போய் இடம் வைக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னா ஒரு மலை. அந்த மலை எந்த மலை அப்படின்னா ரிஷ்யமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. இந்த மலையில யாரு இருக்கு அப்படின்னா மதங்கமா முனிவர் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அங்கே தவம் ஏற்றிருக்கார் குடில் வைத்து. இந்த குடில் வைத்து மதங்கமா முனிவர் தவம் ஏற்றும் பொழுது துந்துபிக்கும் இங்க வாலிக்கு சண்டை நடக்குது. துந்துபியாகப்பட்டவனோட வாலி சண்டை போடும்போது துந்துபியை அடித்து நொறுக்கி தூக்கி எறியும் பொழுது எங்கே போய் விழுந்தாராம்? மதங்கமா முனிவரின் குடில்ல போய் விழுந்துட்டார். அந்த குடில்ல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் யாகம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் சர்வ நாசமாக்கி விட்டார் துந்துபி. அதனால பாருங்க, சாபம் கொடுத்தார் யாரு? மதங்கமா முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார். எந்த இடத்துக்கு வேணாலும் நீ போகலாம், என்னுடைய குடிலை நாசம் பண்ணியதால் இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் நீ பாதம் வைத்தாலே உன் தலை வெடித்து சிதறும்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அப்படி என்று சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்ததுமே, இந்த சாபம் கொடுத்தது என்னமோ இவர் தான், ஆனா அந்த வாலிக்கு தெரியாத சாபம் கொடுத்தது. இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னா இந்த நல்ல மனுஷன் தான் போய் சொன்னார். வாலி எங்கே வேணாலும் போடா, ஆனா ரிஷியமுக பர்வதத்துக்கு மட்டும் போகாத. ஏனென்றால் மதங்கமா முனிவர் உனக்கு சாபம் கொடுத்து உள்ளார். துந்துபியை அடித்து போட்டதனால் அவன் இடத்தை நீ சர்வநாசமாக்கியதனால் அங்கே சென்றால் உன் தலை வெடித்து சிதறும் என்று. அதனால்தான் சுக்ரீவன் அடித்து பயந்து ஓடி ஒளிந்த இடம் ரிஷியமுக பர்வதம். அந்த ரிஷியமுக பர்வதத்துக்குள்ளதான் வாலி போக முடியாம சுக்ரீவன் பல நாள் உயிரோடு இருந்ததனால் அங்கே இருக்கக்கூடிய சான்று அந்த இடத்துக்கு தான் அவர் போக முடியும். வாலியே இன்னொரு ஒருத்தன் சண்டை போட்டாங்கல்ல மலைக்கு உள்ள குகைக்குள்ள, அது மாயாவி. மாயாவி அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறமே செத்து போயிட்டானாக நினைச்சு சுக்ரீவன் பாதி அடைச்சு வச்சுட்டு போனாரு. அந்த மாயாவியும் வாலியும் சண்டை போடும் போது மாயாவி வந்து போர் கலைக்கிறான் வாலிய. அப்ப வந்து நீ போர் கலைக்கும் போது வாலியும் மாயாவியும் போய் அந்த குகைக்குள்ள சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது வந்து அப்ப சுக்ரீவன் என்ன பண்றான்னா அந்த குகையினுடைய வாசலை அடைச்சு வச்சு போறாங்க. தம்பி, நான் உள்ளே போய் சண்டை போடுறேன். மாயாவி மாய உருவம் கொண்டவன், ஒருவேளை என்னை மீறி வெளியே வந்து விட்டால் நீ பார்த்துக்கொள் என்று வாயில காப்பானா வச்சுட்டு போறாரு. ஆனா பாருங்க, 2 பேருக்கும் போர் நடக்கும் பொழுது ரத்த வெள்ளம் மாறா போகுது. அப்ப மாயாவி இருந்து அண்ணன் இறந்து விட்டானோ அப்படி என்று பயத்தினால் மீண்டும் வந்தால் தன்னை கொன்று விடுவானோ என்று சொல்லிதான் அந்த வாயிலை அடைத்து வைத்து போனா சுக்ரீவன். ஆனா வாலி வந்துட்டார், வேகமா வந்து கேட்டாரா, அட பாவி
பாவி, என்னைக்கு நான் சாவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தியா? என்னை அழிக்க எவனாலட முடியும் என்றுதான் இருவருக்கும் சுக்கிரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடந்தது. ஆமா, வாலியும் சுக்கிரவனும் அண்ணன் தம்பியா 2 பேரும் சண்டை போட்டதுல அடைச்சு வச்சுட்டேன், திரும்ப வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியுமே சுக்கிரீவனுக்கு வந்து பதவியை கொடுத்துட்டாங்க. நான் போன பின்னாடி நீ பதவியை வச்சுக்கிட்டேடான்னு சொல்லிட்டு சுக்கிரீவனுடைய மனைவியை இவன் அபகரிச்சுக்கிட்டு பழையபடி இவனை சண்டை போட்டு சுக்கிரீவனை அடிச்சு விரட்டி விடுறான். அப்பதே வந்து அந்த முனிவருடைய மதங்கம் அங்கே வந்து ரிஷிமுக பர்வத்துக்குள்ள போய் அவன் மறைஞ்சுக்கிறான். அங்க வந்து வாலியால போக முடியாத காரணத்தினால அவனை வந்து இவனை வச்சு கொல்றதுக்கு வகை ஏற்பாடு பண்றான். ராமபிரானை வந்த பிறகு ராமன் தான் ஒரு ஆலோசனை மூலமா வாலியை கொன்றுவிட்டு சுக்கிரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். சுக்கிரீவன் மூலமாக தான் அனுமன் தூது சென்று சீதையை கண்டுபிடித்தார். மிகப்பெரிய கதை பேசலாம், விடிய விடிய பேசலாம் ராமாயணம். வந்த காரணம் என்ன? பாட்ட போடவா? உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. வேணாம் சாமி. எதுக்காக? ஏன் தெரியுமா? ஆம்பளை இப்படி பேசினாவே அட்டை தருத்தின்னு. நீங்களே இப்படி பேசலையே, நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை இப்படி பேச மாட்டாரு. கேட்கிற ஆம்பளை தான் வேணும். நான் என்ன சொன்னாலும் ஆமா சொல்லணும். அப்படி மாப்பிள்ளையா இருந்தா தெரியும். மாப்பிள்ளை பேர் சொல்லு. மாப்பிள்ளை பேரா? படிச்சிருக்க? இருங்க, மாப்பிள்ளை படிச்சிருக்காரா? படிச்சவரா? படிப்பு, பண்பு, வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு. சொந்த வீடு அரசாங்க உத்தியோகம் எல்லாமே இருக்கு. அரசாங்கமே அவனுடையது. 3 லட்சம் சம்பளம் வாங்குவாரா? 3 லட்சம் இல்ல, கோடி கணக்குல சம்பாதிப்பாரு. அப்படியா? ஆமா. குடிக்காதவனா இருப்பாரா? குடிக்க மாட்டாரு. சரி, இந்த மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. பாலன் அவன் தானம்மா, தேடும் குகந்தானம்மா, தேடும் மின்னாலம்மா, அவள் எலிகள் புட்டி இணைத்து கொண்டாடும் காலம்மா. பாலன் அவன் தானம்மா, தேடும் குகந்தானம்மா, தேடும் மின்னாலம்மா, அவள் எலிகள் புட்டி இணைத்து கொண்டாடும் காலம்மா. ரொம்ப அருமையா எழுதி கொடுத்திருக்காரு. என்ன முருகனுக்கு என்ன பாட்டு, வாழ்த்துக்கு என்ன பாட்டு, அவர் தான் வாத்தியாரா? சரி, ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகா வரிகள்லாம் போட்டு எழுதி கொடுத்திருக்காரு. பாலமுருகன், கந்தன் கடம்பன், கார்த்திகேயன், கழுகாசலன், வேலன், பாலன், முருகனை, ஆமா கார்த்திகேயனா, சண்முகனா, சரவணனா. சரவணன் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிருந்தான்னா தெய்வியானு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோட இருக்காரு. நீ 2ஆம் தரமா போவிக்க. எனக்கு என்ன குறைச்ச? நான் போய் 2ஆம் தரமா கட்டிக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை இந்த மாப்பிள்ளை. வேற நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. நான் கழுத்து நல்லா இருக்கிறதுனாலதான் உன்னை பார்த்திருக்கேன். மாப்பிள்ளையே எனக்கு வேணாம். அல்லும் பகலும் இந்த அவத்தைய நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவத்தைய நீ விடுத்து, அவனியதோ இரு பைசலி கொடுத்து சொல்லும் கூட்டி கொடுப்பது
முப்புரி நூலுமல்ல சத்தியம் சத்தியம் நாராயண. போங்களே. அருமை அருமை, மிகவும் அருமை. ரொம்ப அருமையா பேசியிருக்கார், ரொம்ப அழகா பாடுறார், ரொம்ப சிறப்பு. அதிகமா நாடகம் அதிகமா நீ சந்திக்கிறோம் வர முருகன் வர வேண்டும், அனைவருக்கும் வரலாசி புரிய வேண்டும், என்னை மட்டும் மயில் மீது தூக்கி செல்ல வேண்டும் என்று அதோட எதிர்பார்க்கிறேன். அந்த மயில் சட்னி தான். ஆஹா, இன்னைக்கு சரியா பொருத்தமா இருக்கும். 2 பேரும் போற அளவுக்கு விஸ்வரூப மயிலை கொண்டு வர்றார். முருகா, மேலவா, கந்தா, கடம்பா, ஓடோடி வாருங்கள். பக்த கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் சுவாமி. இங்க வார் லோடு மேன சங்க தலைவர் மாதிரி தூக்கி வரத. வாங்க மக்க வாங்க வாங்க, நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க. வாங்க மக்க வாங்க வாங்க, நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க. பழைய புதிய நாடகம் பார்க்க, நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு.